பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்தில் இருந்து லூக்கா 23 அதிகாரம் 34 வசனம், லூக் சாப்டர் 23 verse 34 வேதம் சொல்லுகிறது, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஆமென். இன்னைக்கு ஏசப்பா நம்மோட அவர் இந்த வார்த்தை மூலியமாய் பேச போகிறார். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? இந்த வார்த்தை ஏசப்பா சிலுவையில் தொங்கும் போது அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும். யாரை பார்த்து சொன்னாருன்னா, ஏசப்பாவை துன்பப்படுத்தினவங்களை, ஏசப்பாவை கேலி பண்ணாங்க இல்லைங்களா? எவ்வளோ பேர் ஜனங்களை அங்கே சேர்ந்து ஏசப்பாவை கேலி பண்ணாங்க, அவரை காரி துப்புனாங்க, அவரை பார்த்து கேவலமாக பேசுனாங்க. ஆனாலும் ஏசப்பா அவங்களெல்லாம் என்ன பண்ணார்? பிதாவை நோக்கி இவர்களை மன்னிங்க, இவங்க தெரியாமல் செய்கிறாங்க. அம்மேன். எவ்வளோ நல்ல தேவன் இல்லை ஏசப்பா. பாருங்கள், ஏசப்பாக்குள்ள எவ்வளவோ குணங்கள் இருந்துச்சு, ஆனால் அதில் அவருக்குள்ள ஒரு மன்னிக்கிற சுபாவம், ஒரு மன்னிக்கிற குணம் இருந்ததுனால இன்னைக்கு அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு அவரை துதிக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு அவரை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அவருக்குள்ள இந்த குணம் இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? இன்னைக்கு பார்க்கும்போது நமக்குள்ள கசப்பு, பொறாமை, எரிச்சல், கோபம், அவங்கள பார்த்தாலே எனக்கு ஆகாது, அவங்க எனக்கு விரோதமாக பொய்யா பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக நான் செய்யாததை செஞ்சேன்னு சொல்கிறாங்க, எனக்கு விரோதமாக எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, எங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவங்க மேலே ஒரே கோபமாக இருக்கிற, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன், நான் உங்கள்கிட்ட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவர் மனைவியாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் செய்கிற வேலை காரியத்தில் யார் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஏசப்பா அவங்கள மன்னித்தது போல் நீங்களும் மன்னிச்சிடுங்க. அமேன். ஏன்னா ஏசப்பாக்குள்ளே இருந்த அந்த சுபாவம், ஏசப்பாக்குள்ளே அந்த குணம் இன்றைக்கி நம்மக்குள்ளே வரணும். இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா, ஒரு வேளை யாராவது எனக்கு விரோதமாக பேசியிருந்தாங்கன்னா, யாராவது எனக்கு விரோதம் ஏசப்பா செஞ்சுருந்தாங்கன்னா, ஒரு வேளை நான் தெரியாமல் அவங்க மேலே நான் கோபம் பட்டிருந்தானா, அவங்க மேலே கசப்பு இருந்தானா, இன்றைக்கி அவங்கள மனதார மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு வேளை அவங்க தெரியாமல் செஞ்சுருக்கலாம், ஆனால் இன்றைக்கி அவங்க மேலே நீங்கள் கோபம் படக்கூடாது, அவங்க மேலே கசப்பு வைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஏசப்போட பிள்ளைங்களாக இருக்கிறோம். ஏசப்பா மன்னித்தது போல் இன்றைக்கி நீங்களும் மன்னிச்சுடுங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை உங்கள் சொந்த பந்தங்கள் நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்களா, அநேக வருஷமாக அவங்க மேலே கோபமாக இருக்கிறீங்களா, இன்றைக்கி நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்களேன், இல்லை நீங்களே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுங்களேன். அப்போ நீங்கள் மன்னிக்கும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று அவங்க தெரிஞ்சு கொள்ளுவாங்க. இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கலாமா? ஏசப்பாட்டு சொல்லுங்கள், ஏசப்பா இது வரைக்கும் நான் யார் மேலே ஏசப்பா கோபமாக இருந்தானா, கசப்பு கொண்டு இருந்தானா, இன்றைக்கி அவங்கள மனதார மன்னிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன். ஏசப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.